எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அகங்காரமும் நானும். இது என்ன சப்ஜெக்ட்னு பார்க்குறீங்களா? 5 விகாரம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு விகாரம் நம்ம எப்படி ஜெயிக்கிறோம், இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இல்லை, நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கும்போதே இந்த அகங்காரம் ஜெயிக்கிறதுக்கான பல விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதில் 2 சுவாரஸ்யமான சம்பவங்கள் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவில் முயற்சி பண்ணுறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம், ஓகேங்களா, நான் இன்ஜினியரிங் பண்ணேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில். அந்த ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் ஆர்எஸ்எஸில் கொஞ்சம் அந்த டைமில் ரொம்ப தீவிரமாக இருந்த டைம். முதல் முறையாக ஒரு ஆர்எஸ்எஸோடைய குரு பூஜை நிகழ்ச்சி நாரதகான சபை அங்கே நடந்தது. இது சென்னையில் இருக்கு, ஓகேங்களா. அப்போ எனக்கு ரொம்ப தெரியாது, பல விஷயங்கள் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போது ஆர்எஸ்எஸில் எப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா சென்னையில் பல மகாநகர், ஒரு ஒரு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு பகுதிக்கும் ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறதுக்காக. அப்படி நாங்கள் இருக்கிற நகருக்கு பேர் அண்ணா நகர், ஓகேங்களா. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இல்லையா, எனக்கு என்ன வேலை இருக்கும்னு நான் நினச்சதுன்னா, அங்கே போனால் ஃபோன் கால்ஸ் வந்தால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டரில் ஏதாவது டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி எதாவது கொடுக்கலாம், இப்படிலாம் இருக்கும்னு நினச்சி நான் போனேன். அங்கேயும் போயிட்டேன். நிகழ்ச்சி ஏற்பாடெலாம் இருந்தது. அங்கே எங்கள் அண்ணா நகருக்கு அவங்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? சுற்றும் சுகாதாரம். சுற்றம் சுகாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது எனக்கு. அங்கே போனால் தான் தெரியுது. அங்கே இருக்கிற பாத்ரூம் டாய்லெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணுறது, ஓகேங்களா, ஃபினாயில் ஊற்றி கழுவுறது. எனக்கு செம்மக்கம். நம்ம வீட்லேயே இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லையே. நான் ஒரு இன்ஜினியர் ஆச்சு, மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் ஆச்சு, நம்மளை போய் இந்த மாதிரி வேலை வாங்குறாங்களே, பயங்கர கோவம். என்னை கூட்டின்னு போனால் ஒருத்தர், 2-3 பேர் காரணம் கூட்டின்னு போனதுக்கு, அதில் ஒருத்தரை கூப்பிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் நான். என்ன நினச்சிங்க நீங்கள், கக்கூஸ் கழுவுறது தான் என்னை கூப்பிட்டு வந்தீங்களா? அவங்க சொன்னால், உனக்கு தம்பி, உனக்கு நான் ரொம்ப சின்ன பையன் இல்லை, உனக்கு பண்ண முடியலாம் விட்டுருப்பா, நீயே ரொம்ப சத்தம் போடுற, உன்னை யாரும் பண்ணணும்னு சொல்லலையே, விட்டுடுலாம். இல்லை, நான் அங்கேருந்து கிளம்பி வந்ததே ஏதோ பண்ணலான்னு நினச்சி தான் நான் வந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்துட்டீங்களே, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டீங்களே, ஓகேங்களா. என்னை கூட்டிகிட்டு போன ஒரு பேர் நரேந்திரநாத்னு பேர், ஓகேங்களா. ரொம்ப தங்கமானவர். அவரை காணோம். நான் தேடுறேன், ஏன்னா என் கோபத்தில் காட்டுறதுக்கு அதான் கரெக்டான ஆள். கண்டே பிடிக்க முடியல, எங்கடா போயிட்டாரு, எஸ்கேப் போயிட்டாரா அப்படின்னு. அப்போ எங்கள் வேலை எங்கள் டாய்லெட்டில் தான். சரி, அங்கே போய் நிற்போன்னு போனேன். பார்த்தா ஒருத்தர் பேண்டெல்லாம் நல்லா தூக்கி விட்டு கக்கூஸில் பெனாயிலாம் ஊற்றி க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. பார்த்தா இதே நரேந்திரநாத் அவர் தான். அவர் பிஇ படித்தவர், மெரிட்டோரியஸாக பாஸ் ஆனவர், ஒரு கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அவருக்கு இந்த வேலை பண்ணுறதுல எந்த ஒரு கஷ்டமும் தெரில. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன், ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்ருக்கேன். எனக்கு இப்போவே இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் இருந்தது. அப்போது எங்கள் ஆர்எஸ்எஸில் எப்படி பேசிப்பானோ, இங்கே எப்படி நம்ம பிரம்மகுமாரிஸில் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணவங்கள சகோதர சகோதரிகளை பிரதர் சிஸ்டர்னு கூப்பிட்றோமோ, அங்கே வந்து பெரியவங்கள ஜின்னு கூப்பிட்டோம். ஜி இருந்தாலும் நீங்கள் பண்ணது அநியாயம், என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ஆச்சு பிடிச்சிங்க. அப்போ அவர் ரொம்ப சாஃப்டாக சொன்னார். தம்பி, உனக்கு இந்த வேலைலாம் தெரியாது, ஓகேவா. நான் உனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை சொல்கிறேன், பண்ணுறியானார். சொல்லுங்கள். எங்களெல்லாம் நீ சூப்பர்வைஸ் பண்ணேன், நான் ஒழுங்காக பண்ணுறேனான்னு பாருங்க. எவ்வளோ பெரிய மனுஷன், பெரிய இன்ஜினியர். அவர் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு எந்த அகங்காரமும் கிடையாது இந்த வேலை பண்ணுறதில்ல. படித்து முடிக்கலை, வேலைக்கு போகல, இல்லை அதுக்கு முன்னாடியே நமக்கு ஏகப்பட்ட அகங்காரம். நான் படிச்சிருக்கிறேன், நான் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டு, அப்படி இப்படின்னுலாம். அன்னைக்கு ஒரு யோசனை வந்தது, சும்மா தான் நம்ம வந்து இவ்வளோ பில்டப் கொடுத்துக்கிறோம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் என்னோடய பேருக்கு பக்கத்தில் என் டிகிரி போட்டதுனே கிடையாது. ஏன்னா பிரேமானந்தன் நாராயணன்ற என் பேருக்கு கிடைக்கிற மரியாதை போதும். அது கூட என்னோடய டிகிரி இருக்குல்ல, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சேன், இதை வச்சு வரக்கூடிய பேர் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே போடுறதே கிடையாது.
அந்த அகங்காரம் அன்றைக்கி அடி வாங்கினதுக்கு இல்லை அது கொஞ்சம் திருந்தினதுக்கு இல்லை ஓரளவுக்கு மாற்றங்கள் வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்ரீ நரேந்திரநாத் தான். அவர் இன்றைக்கி விவேகானந்தா ஸ்கூல் கொரட்டூரில் கரஸ்பாண்டாக இருக்கார். ரூபா சம்பளம் வாங்காமல் ஹானரரி போஸ்ட்லேருந்து இந்த சேவை பண்ணுறார். ஒரு லிவிங் எக்ஸாம்பிளுங்க. அவர் இன்றைக்கும் நாங்கள் 2-3 ஃபங்க்ஷன் போவோம், சில டைம் ஒன்றா பேசுவோம், ஒன்றா கலந்து போவோம். அதெல்லாம் எளிமை அவ்வளோ எளிமையாக இருவார். நான் கூட ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் கொஞ்சம் டிப்டாப்பாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அவர் இன்றைக்கும் ஒரு பாத்ரூம் ஸ்லிப்பில் மாதிரி நான் என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க, என்ன யாரா பார்க்க போகிறா, புரியுதுல்ல? அவங்களோட வேல்யூஸ் மூலமாக வாழ்க்கையை காமிச்சிட்டு போகிறாங்க. நான் இன்றைக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கச்சுல, சிகரெட் இல்லை, ஸ்மோக்கிங் இல்லை, இதெல்லாம் இருக்குன்னு. இதுக்கு பிரம்மகுமாரி சம்மந்தமே கிடையாது. நான் வரும்போதே எனக்கு 38 வயசு. இவங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்து வளர்ந்தது தான். இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, இவங்க என்றைக்குமே இவரை மாதிரி ஒரு 5-6 பேர் இருக்காங்க. இவங்க யாருமே தம்பி பெருசாகணும், இந்த பழக்கம் வரக்கூடாது, இந்த பழக்கத்தில் போய் மாட்டிக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது. அப்படிலாம் சொல்லி தர மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது இவங்க வாழ்க்கையெல்லாம். ரொம்ப சிம்பிளாகவே வாழ்ந்து காமிச்சிட்டாங்க. இப்போவும் நினைக்கிறேன், இந்த விவேகானந்தா ஸ்கூல் கொரட்டூரில் இருக்க ஒரு பசங்களும் கொடுத்து வச்சவங்க. இவரை மட்டும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வந்துடுவாங்க பசங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் 2வது சம்பவம் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸில் சக்தி சங்கமம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அது எதுக்கு நான் ஆர்எஸ்எஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆர்எஸ்எஸ்க்கு இந்த ஏகப்பட்ட பரிவாரங்கள் இருக்குது. ஆர்எஸ்எஸ்னாவே ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம்னு பேர். இந்த தாய் மண்ணுக்கு, பாரத தாய்க்கு சேவை செய்ய வேண்டியது ஒரு குடிமகனுடைய வேலை. பாரத தாய்க்காக ஒரு நாள் 1 மணி நேரம் தரணுன்றது தான் இந்த இயக்கத்துடைய கொள்கை. இதை பற்றி தப்பான நியூஸ் மீடியாவில் வருது, அது வேறு விஷயம். ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா என்னை பார்த்து யாருக்கா கெட்டவன் மாதிரி தோணுதா, டெரரிஸ்ட் மாதிரி தோணுதா? இல்லை இல்லையா? அப்படி தான் எல்லோரும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் மீடியாவில் வேறு மாதிரி பேசிக்கிறாங்க. ஓகே, நான் சம்பவத்துக்கு வரேனே. அப்போது ஒரு பரிவாரம் அரசியலுக்கு பிஜேபின்னு ஒன்று வச்சுருக்காங்க, மாணவர்களுக்கு ஏபிவிபின்னு ஒன்று வச்சுருக்காங்க, விவசாயிகளுக்கு கிசான் சங்கன்னு வச்சுருக்காங்க, தொழிலாளிகளுக்கு பிஎம்எஸ் பாரதிய மஸ்தூர் சங்கன்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு துறைக்கும் ஒரு இயக்கம் இருக்குது, நாட்டுக்காக பணியாற்றுறதுக்காக. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. இது நான் இன்ஜினியரிங் படித்தாதே இது ரெண்டு நிகழ்ச்சி நடந்தது ஒரே காலகட்டத்தில் தான் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ஒரு ரூம்குள்ளே போகிறேன். ஒரு ரூமில் ஒரு பெரியவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க அந்த இயக்கத்தை பற்றி சொல்கிறதுக்காக. நான் பார்த்த காட்சி, கொஞ்சம் பெரியவர், ஒரு மிடில் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், 45-50 வயசு இருக்கிறவர். நான் காலேஜ் படிக்கிற போது பார்த்துக்கோங்க, ஒரு வேஷ்டி, அழுக்கான ஒரு வேஷ்டி, ஒரு கை பனியன் போட்டு, ஒரு என்ன சொல்கிறது, பஞ்ச பாவம் அப்படிப்பட்ட ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவர் ஏதோ இயக்கத்தை பற்றி சொல்கிறதுக்காக உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த ரூம்குள்ளே நான் போகிறேன். அதாவது நிறைய பேர் போகிறோம். அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். அப்போ நான் எழுந்து, என் பேர் பிரேமானந்தன், நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்கேன். அந்த ரூமில் அவர் கேட்டவரில் ஒரு சமயதாச்சு, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூப்பர் ஆனார். எனக்கு என்னாச்சுன்னா, இவர் நம்மளை கிண்டல் பண்ணுறாருன்னு தோணிச்சு. அவன் நான் மெரிட்டில் படிக்கிறேன், இந்த வயசான தாத்தா அவங்க உட்காந்து, தாத்தா இல்லை அவர் இப்படி உட்காந்து பேசுகிறாரு, இவருக்கு என்ன தெரியும் படிப்பை பற்றி. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்த புதுசு. ஓகே, இதை பற்றி படிப்பை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டோமேன்னு எல்லோரும் சிரிச்சிட்டாங்க இவர் சொன்னது கேட்டு. நான் உடனே அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டேன். என்னை கூப்பிட்டு வந்தவருக்கு ஒரு மாதிரி அவமானம் ஆகிடும் இல்லையா. அவர் பேர் லோகராஜன் பேர். அவர் பிரச்சாரக்காரர் இருந்தார். அதாவது நாட்டுக்காகவே ஒரு 10 வருஷம் சேவை பண்ணுறதுக்காக ஒதுக்குனவர். ஓடி வந்துட்டு, என்னப்பா வந்துட்டு வெளியே அப்படின்னாரு. இவர் என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸா ஊன்னெல்லாம் சவுண்டு விடுறாரு. என்ன ஜி நினச்சின்னு இருக்கார் ஒரு மனசில். நாங்களாம் காசு கொடுத்துலாம் வாங்கலை ஜி, நான் மெரிட்டில் படிச்சிருக்கேன், படித்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அது படிச்சுட்ருக்கேன். என்னென்ன தெரியாதவங்களுக்கு, படிப்பை பற்றி ஒரு வாசம் தெரியாதவங்களுக்கு நான் இவங்ககிட்ட என்ன பேச வேண்டிய, இவர் என்ன சொல்லி தரப்போகிறார் எனக்கு. அவர் என்ன பார்த்து கேட்டார். இவர் உட்காந்துருக்காரு, அவர் என்ன படிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கிக்க மாட்டார் அப்படின்னு. இல்லைப்பா நிறைய படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருப்பாருன்னு. அவர் எம்டெக் பிஹெச்டி கோல்டு மெடல், ஐஐடியில் பிடெக் பண்ணார் கோல்டு மெடல், எம்டெக் பண்ணார் கோல்டு மெடல், பிஹெச்டி. அப்புறம் சான்ஸே இல்லை. படித்தவருமான எந்த அறிகுறியும் தெரில அவரை பார்த்தான். இப்போ என்னை பற்றி கேட்டார். நீ அவரை பார்த்து கேட்பியா, நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறியான்னார். நான் யாருக்கு பார்த்து பே பண்ணணும்.
கூட்டின்னு வந்துட்டார் நேராக அந்த ஹாலுக்கு திருப்பி. இவர் உட்காந்துருக்காரு பெரியவர். அப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னே டவுட்டாக இருக்கு அந்த பையனுக்கு அப்படின்னு. அவர் பெரியவர் சொல்கிறார், இனிமேல் நாளையிலேருந்து ஒரு டேக் மாட்டினேன், எம்டெக் பிஹெச்டின்னு போட்டு சுற்றணும்பா, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பாருங்களேன், வெறும் பி. நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனேன், கோல்டு மெடலிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை பிடெக்கில் கோல்டு மெடல், எம்டெக்கில் கோல்டு மெடல், பிஹெச்டி முடிச்சுட்டு பெரிய யூனிவர்சிட்டியில் நான் பெரிய கை நிறைய சம்பளம் வாங்கினவர், அதெல்லாம் விட்டுட்டு நாட்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அவரோட பேர் மானனீய ஹெச்எஸ் கோவிந்தா. அவர் இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் ஆர்எஸ்எஸை வழி நடத்திட்டுருக்கார். ஓகேங்களா? மகான் மாதிரிங்க அவங்கெல்லாம். அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிச்சு, இவ்வளோ சீப்பாக நம்ம நடந்துக்கிட்டோமே. அன்னையிலிருந்து அந்த படிச்சிட்டோன்ற கர்வம் அகங்காரம் குறைஞ்சிச்சு. ஆக்சுவலாக ஒரு நிகழ்ச்சி நடந்தாலோ 2 நிகழ்ச்சி நடந்தாலோ நம்ம அகங்காரம் விட்டு போயிட்டதுலாம் இல்லைங்க. இது மாதிரி கன்சிக்வெண்ட் இருக்கும். நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் லைஃப்பில். ஒரு ஈவெண்ட்லேயும் நம்ம ஒன்று கற்றுக்க முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். கேட்குறவங்களுக்கு இதுதான் சொல்கிறேன், எப்போவுமே தான் படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், தமிழோட பெரியவங்க இருக்காங்கன்னு மட்டும் சொசைட்டியில் புரிஞ்சுக்கோங்க, அதுலேருந்து வாழ கற்றுக்க. ஓகே, இன்றைக்கி ஒரு சம்பவம் சொல்லணும், ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ராஜயோகம் வீடியோ போடுறதுனால உலகம் ஃபுல்லாக நிறைய ஆத்மாக்களுக்கு இந்த விஷயங்கள் யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு முயற்சி எடுக்கலான்னு இருக்கேன். அது எல்லோரும் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் சென்னை, தமிழ்நாடு, உலகம் ஃபுல்லாகவே எங்கே வேணால் பரமாத்மாவோட நாலேஜ் கொடுக்கறதுக்கு வரது தயாராக இருக்கேன். இதுக்கு உங்களால் பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது ஏற்பாடு பண்ண முடியுமா இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து போகிறேன். சப்போஸ் வெளியூருக்கு கூப்பிட்றீங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்றீங்கன்னா அந்த போயிட்டு வர்றதுக்கான போக்குவரத்து செலவு நீங்கள் பார்த்துட்டா நல்லது. நாலேஜ் பரமாத்மா எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு, நான் அது ஃப்ரீயாக கொடுக்க தயாராக இருக்கேன். ஓகேங்களா? யோசிச்சு பாருங்களேன். விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்க்கலாம். நான் 2 நாள் 3 நாள் வெளியூரில் தங்க வேண்டி இருந்தால் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி நீங்கள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா வீடியோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு நாளுக்கு 1 போட்டுறேன். வெளியூருக்கு போனார் அதனால் வீடியோ போடலைன்ற மாதிரி வராமல், எனக்கு டைம் பிரச்சனை இல்லைங்க. காலங்காத்தாலும் 3 மணிக்கு எழுந்துக்கிறோம், யோகா பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட் தான் நம்ம வீடியோ வருது. ஸோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம். அந்த ஃபெசிலிட்டி கொடுத்தாங்கன்னா இந்த சேவையும் தொடர்ச்சியாக நடக்கும், நம்ம மனசால் பரமாத்மாவுடைய சேவை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.